வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்ச ஒரு அல்வா ரெசிபி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இனிமேல் அல்வா சாப்பிட்றதுக்கு கடைக்கு போக வேண்டாம், வீட்லேயே ரொம்ப ஈஸியாக 1 டம்ளர் கோதுமை மாவு இருந்தால் போதுங்க. 1/2 கிலோ அல்வா ரொம்ப ஈஸியாக அண்ட் டேஸ்ட்டாக செய்யலாம். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 1 டம்ளரில் கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன். எந்த டம்ளரில் மாவு வளர்க்குறீங்களோ அதே டம்ளரில் எல்லா பொருளையும் மெஷர் பண்ணிக்கோங்க. நான் இந்த டம்ளரில் எடுத்துருக்கிறேன். இதில் 1 டம்ளர் கோதுமை மாவு எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இதே டம்ளரில் 5 டம்ளர் அளவு தண்ணி அளந்து வச்சுருக்கிறேன். அதை இந்த கூட சேர்த்துக்கலாம். மாவோடு சேர்த்துட்டு கெட்டி இல்லாமல் நல்ல ஒரு விஸ்கு வச்சு கிளறி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கூட கெட்டி இருக்கக்கூடாது, நல்லா கிளறிக்கோங்க. 1 டம்ளர் கோதுமை மாவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 500 கிராம் அளவு அல்வா கிடைக்குங்க. 500 கிராம் அல்வா கடையில் வாங்கினோன்னா ஒரு 300 ரூபாயிலேருந்து 400 ரூபா வரைக்கும் காஸ்ட் ஆகும். அதை நம்ம வீட்லேயே ரொம்ப ஈஸியாக செய்திடலாம். இப்போ 1/2 டம்ளர் அளவு சர்க்கரை எடுத்துருக்கிறேன். ஓவராலாக 2.5 டம்ளர் அளவு சர்க்கரை யூஸ் பண்ணியிருக்கிறேன். இதில் 1/2 டம்ளர் அளவு சர்க்கரை மட்டும் எடுத்து ஒரு பேனில் கொட்டி 2 ஸ்பூன் அளவு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு அதை கேரமல் பண்ணிக்கலாம். சர்க்கரையை லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு தண்ணி 2 ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு ஹீட் பண்ணிங்கனாலே சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகி கரைஞ்சி வந்துடும். கரைஞ்சிட்டு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். அந்த டைமில் எடுத்து தனியாக வச்சிடலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இது கொஞ்சம் டார்க் கலரில் ஆகும். இதுக்கு பாகுபதம் அதெல்லாம் எதுவுமே பார்க்க தேவையில்லைங்க. பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செய்யலாம் இந்த அல்வாவை. இப்போ சர்க்கரை நல்லா கரைய ஆரம்பிச்சிருச்சு. அடுத்த ஸ்டேஜ் கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி கெட்டியாக ஆரம்பிச்சிடும். அந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அது கெட்டியாகாதபடிக்கு லைட்டாக ஹீட்லேயே வச்சுக்கோங்க. இப்போ வேறு ஒரு பேனில் நெய் சேர்த்துக்கலாம். நெய் 1 டம்ளர் கோதுமை மாவுக்கு 1/2 டம்ளர் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. கரெக்டாக வரும். அந்த நெய் ஃபுல்லாக ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு கைப்பிடி அளவு முந்திரி பருப்பை அந்த நெய்யில் சேர்த்து வதக்கிக்கலாம். 2 ஸ்பூன் அளவு நெய் மட்டும் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதில் முந்திரி பருப்பை நல்லா வறுத்துட்டு அது கூட நம்ம கோதுமை மாவு கரைச்சி வச்சுருக்கிறோம்ல அதை சேர்த்துக்கலாம். மாவை பேனில் சேர்க்குறதுக்கு முன்னாடி ஒரு முறை நல்லா கரைச்சி விட்டுட்டு சேருங்க. நீங்கள் டைரெக்டாக சேர்த்துட்டிங்கன்னா அடியில் மாவு கெட்டி கெட்டியாக நிற்கும். அப்புறம் எக்ஸ்ட்ராவாக தண்ணி ஊற்றுற மாதிரி இருக்கும். அதனால் நான் சொல்கிற மாதிரி மாவை நல்லா ஒரு முறை கரைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா இதில் சேருங்க. இது ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தண்ணியாக தாங்க இருக்கும். இதை லைட்டாக கெட்டிப்படாமல் கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருந்திங்கன்னா இது நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிடும். நம்ம தண்ணி இந்த அளவுக்கு ஊற்றினா தான் மாவு நல்லா வெந்து வரும். நம்ம குழந்தைங்க எல்லாருமே சாப்பிடும்போது சரியான குக் ஆகாமல் கொடுத்தோன்னா அது டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கும். அதனால் இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றினீங்கன்னா மாவு வேகிறதுக்கு கரெக்டான பக்குவத்தில் மாவு அழகாக வெந்து வந்துடும். இப்போ பாருங்கள், ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் ஆயிருக்கு. இந்த டைமில் மாவு கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. இது லைட்டாக லம்ஸாக வர ஆரம்பிக்கும். இந்த டைமில் ஃப்ளேம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. மாவு கொஞ்சம் நல்லா திக்காக ஆரம்பிச்சோன்னே இது கூட நம்மக்கிட்ட மீதம் இருக்கிற சர்க்கரையை சேர்த்துடலாம். நான் சர்க்கரை லைட் சுகராக தான் சேர்த்துருக்குறேன். நீங்கள் நல்லா தித்திப்பாக வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக கூட சர்க்கரை சேர்த்துக்கலாம். 2.5 டம்ளர் சொன்ன இடத்துல 3 டம்ளர் வரைக்கும் நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நல்ல ஸ்வீட்டாக இருக்கும். இப்போ இந்த சர்க்கரையை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சர்க்கரை சேர்த்தோன்னே இன்னுமே கொஞ்சம் மாவு தண்ணி விட்ட மாதிரி ஆகும். அதாவது சர்க்கரை இலகிட்டு மாவு கொஞ்சம் லிக்விடாக ஆரம்பிக்கும். அந்த டைம்லேயும் நீங்கள் கைவிடாமல் கலருங்க. அப்போ தான் சர்க்கரை எல்லா பக்கமும் ஒரே ஈவனாக மிக்ஸ் ஆகி வரும். எல்லா பக்கமும் இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு கலருங்க. இது எந்த அளவுக்கு நல்லா கலரிக்கிட்டே இருக்கீங்களோ அந்த அளவுக்கு அல்வா நல்லா ஸ்மூத்தாக வருங்க. இது நம்ம கைவிடாமல் கலர் பக்குவம் தான் கரெக்டான பக்குவமாக இருக்கணும். இப்போ சர்க்கரைலாம் நல்லா கரைஞ்சிட்டு மாவு லைட்டாக லம்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த டைமில் இடையில கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இன்னும் 1/2 டம்ளரில் நம்ம எடுத்த 1/2 டம்ளர் நெய்யில் இன்னும் 1/4 டம்ளர் அளவு நெய் இருக்குது. இந்த நெய் இடையில கொஞ்சம் கொஞ்சமாக மாவு கெட்டியாக ஆரம்பிக்கும் போது இடையில கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து கலர நல்ல அல்வா கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இது இன்னுமே கொஞ்சம் மாவு திக்காக ஆரம்பிச்சோன்னே நம்ம எடுத்து வச்சுருக்கிற கேரமலைஸை சேர்த்துடலாம். இது சேர்க்குறது ஜஸ்ட்டு கலருக்காக தான் சேர்த்துருக்குறோம். இந்த மாதிரி சர்க்கரையை கேரமல் பண்ணிவிட்டு சேர்க்கும்போது நல்லா அல்வா கலர் வந்துடுங்க.
இந்த கேரமல் சேர்த்தோடனே திரும்பவும் கைவிடாமல் கலர ஆரம்பிச்சிருங்க. கொஞ்சம் நேரம் விட்டுட்டு கலரலான்னு வச்சிங்கன்னா சர்க்கரை வந்து ஒரே இடத்துலையே கெட்டியாகி நின்றுடும். அதனால் திரும்பவும் கைவிடாமல் கலரிடுங்க. மாவோட எல்லா பக்கமும் வர்ற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி கலருங்க. ஓரத்துலலாம் எடுத்து விட்டுட்டு கிளறிக்கிட்டே இருங்க. இது வந்து இன்னுமே திக்காகணும். நம்ம தண்ணி வந்து நிறைய ஊற்றினா தான் அல்வா வந்து நல்லா வெந்து வரும். தண்ணி கம்மியாக இருக்குது, வேலை சீக்கிரம் முடியணும்னு நினச்சி தண்ணி கம்மியாக ஊற்றணுன்னா மாவு வந்து வேகாமல் வந்துடும். அப்புறம் டைஜஷன் ப்ராப்ளம் வரும். இப்போ மாவு இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்குது, அதனால் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் நெய் ஊற்றிருக்கிறேன். இது தவிர இன்னுமே கொஞ்சம் நெய் இருக்குது. இது வந்து கடைசியாக அல்வாலாம் ரெடி பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கடைசியாக ஒரு தடவை ஊற்றிட்டு கலரணுன்னா அல்வா ரெடி ஆகிடும். இப்போ இந்த நெய்யையும் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், கலர் நல்லாவே சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. முதல்ல லைட் எல்லோ கலரில் இருந்தது கேரமல் சேர்த்ததுக்கு அப்புறமாவும் இப்போ மாவு நல்லா வெந்து வர வர நல்லா திக்காக ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி எடுத்து விட்டோன்னா அது ஜாயிண்ட் ஆகிறதுக்கு ஒரு செகண்டாவது ஆகணும். இப்போ இன்னும் கொஞ்சம் கலரணும். இதுக்கு அடுத்த ஸ்டேஜில் வந்து அல்வா நல்லா ரெடியாகி வந்துடும் பக்குவமாக. இப்போ பார்த்திங்கனாலே தெரியும் கடாயில் வந்து ஒட்டாமல் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு எவ்வளவு தண்ணியாக இருந்தது, இப்போ பாருங்கள் நான் எடுத்து விட்டேன்னா அது ரெண்டும் ஜாயிண்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகுது. இன்னும் ஒரு 5 நிமிஷம் கலரிக்கலாம். கிளறிட்டோன்னா அல்வா வந்து கரண்டிலையும் கடாயிலையும் ஒட்டாமல் அவ்வளவு சூப்பராக வந்துடுங்க. இப்போ ஒரு 90% வரைக்கும் ரெடி ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் மட்டும் நம்ம கலரணும். அதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட மீதம் இருக்கிற நெய் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடுங்க. நெய் சேர்க்க அல்வா வந்து நல்லா திரண்டு சுருண்டு வந்துடுங்க. நம்ம ஊற்றிருக்கிற நெய்யெல்லாம் கக்க ஆரம்பிச்சிரும். ஒரு மாதிரி ஆயிலாக வர ஆரம்பிச்சிரும் மேலெல்லாம். அந்த மாதிரி வந்ததுன்னா அல்வா வந்து கரெக்டான பக்குவத்தில் இருக்குதுன்னு அர்த்தம். இது செய்கிறதுக்கு ரொம்ப குவான்டிட்டி எதுவுமே தேவையில்லைங்க. 1 டம்ளர் கோதுமை மாவு, 5 டம்ளர் தண்ணி, 1/2 டம்ளர் நெய், 3 டம்ளர் அளவு சர்க்கரை, கொஞ்சமாக ஏலக்காய் தூள், ஆப்ஷனல்னால் முந்திரி பருப்பு, அவ்வளோதாங்க. இது இருந்தாலே போதுங்க. ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளே அல்வா ரெடி பண்ணிடலாம். நம்ம 1 டம்ளர் கோதுமை மாவுக்கு 1/2 கிலோ வரைக்கும் அல்வா கிடைக்கும். இப்போ நம்ம வறுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கிற முந்திரி பருப்பை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டிங்கன்னா அல்வா சூப்பராக ரெடியாகி வந்துடுங்க. பார்த்திங்கனாலே தெரியும் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. அவ்வளோதாங்க. இதை வந்து நல்லா சூடாக பரிமாறலாம். அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டேஸ்டான அல்வா ரெசிப்பியை, இன்ஸ்டன்ட் அல்வா ரெசிப்பியை நான் சொன்ன மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.